கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட நகை கொள்ளையனை சிங்கம்பட பாணியில் காவலர்கள் பிடித்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு பண்ணலாம். நேற்றைய தினம் சென்னையில அடையாறு, சைதாப்பேட்டை, கிண்டி, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்தடுத்த செயின் பறிப்பு சம்பவமானது நடைபெற்றது. இந்த சம்பவத்தில் கொள்ளையர்களை பிடிப்பதற்கு உடனடியாக தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் தாம்பரம் பகுதியில் இதே போன்று அடுத்தடுத்து செயின் பறிப்பு சம்பவத்தில் பதிவான அதே எம்ஓ போல் இருந்ததால் உடனடியாக காவல்துறை இந்தியிலிருந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது விமான நிலையத்திற்கு இந்த கொள்ளையர்கள் சென்றிருக்கலாம் என்ற அடிப்படையில் காவல்துறையுடைய தனிப்படை போலீசாருக்கு சென்றார்கள். குறிப்பாக தெற்கு மண்டல இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி தலைமையிலான தனிப்படை போலீசார் விமான நிலையத்திற்கு சென்று அங்கு சந்தேகமாக இருந்த ஒரு நபரை பிடித்து விசாரித்த போது அவர் போர்டிங் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய விமானத்தில் எனக்கு டிக்கெட் வேண்டும், எந்த ஊருக்காக இருந்தாலும் பரவாயில்லை, தற்போது செல்ல வேண்டிய விமானத்தில் எனக்கு டிக்கெட் வேண்டும் என்று கேட்டது அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சந்தேகத்தை கொடுத்தது. உடனடியாக அவரை காவல்துறை பிடித்திருக்கிறார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில அவர் அந்த கொள்ளையடித்த நகைகளை, பெண்கள் நகைகளை அணிந்திருப்பதும் காவல்துறையுடைய விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டது. அதே போல உடைகளை மாற்றி இருப்பதும் காவல்துறை விசாரணையில் தெரிந்திருக்கிறது. அதாவது இவர்கள் ஈரானி கொள்ளையர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இவர்கள் எப்போதுமே முழுக்கை டிஷர்ட் அணிந்திருப்பது இவருடைய வழக்கம். டக்கிங் செய்து கொண்டுதான் இவர்கள் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவார்கள். அந்த வகை உடையை பார்க்கும்போது இவர்கள் அந்த விமான நிலையத்துக்கு சென்று உடையை மாற்றிவிட்டு, ஆனால் ஏற்கனவே இவர் கொள்ளை சம்பவத்தில் அணிந்திருந்த செருப்பை அணிந்திருப்பது காவல்துறையுடைய சிசிடிவி காட்சிகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் மூலமும் அங்க இருக்கக்கூடிய கொள்ளையனை பிடித்திருக்கிறார்கள். அதன் பின்னர் விசாரணையில மற்றொரு கொள்ளையன் விமானத்தில் ஏற்கனவே புறப்பட தயாராக இருந்த விமானத்துல தப்பி ஓட இருந்தது விசாரணையில தெரிய வந்தது. உடனடியாக சிபி சக்கரவர்த்தி, இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி மற்றும் மீனம்பாக்கம் விமான நிலைய காவல் ஆய்வாளர் பாண்டி உள்ளிட்ட போலீசார் விமானத்துக்கு உள்ளே சென்று தப்பி ஓட இருந்த அந்த முக்கிய கொள்ளையனாக இருக்கக்கூடிய என்கவுண்டர் செய்யப்பட்ட அந்த ஜாஃபரை விமானத்தில் வைத்து சிங்கம் படம் பாணியில சினிமா பட காட்சிகள் போல் விமானத்தில் உள்ளே இருந்து அழைத்து வந்திருக்கிறார்கள். சிஆர்பிஎஃப் போலீசாருடைய உதவியோடு அந்த கொள்ளையனை பிடித்திருக்கிறார்கள். பல்வேறு நூதன முறையில இவர்கள் கொள்ளையில் ஈடுபட்டும் காவல்துறை ஏறக்குறைய 3 மணி நேரத்துல இந்த ஈரானி கொள்ளையர்களை உடனடியாக கைது செஞ்சிருக்காங்க. இவர்கள் பல்வேறு கொள்ளை சம்பவத்துல பல மாநிலங்களில் ஈடுபடுவாங்க. இந்த நபரே கடந்த ஆண்டு ஒசூர் பகுதியில ஒரே நேரத்துல 12 கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கார். கடந்த ஜனவரி மாதம் தாம்பரம் பகுதியில் ஈடுபட்டிருக்கார். இது போன்ற ஒரு துரித கொள்ளையர்களை, அதாவது அடுத்தடுத்து துரித நேரத்துல கொள்ளையடித்து சென்று தப்பி ஓடக்கூடிய இந்த கொள்ளை கும்பலை காவல்துறை சினிமா பாணியில, சிங்கப்பட பாணியில விமான நிலையத்துல விமானத்தில் உள்ளே இருந்து ஹைதராபாத்துக்கு செல்ல இருக்கக்கூடிய விமானத்தில் தப்பி ஓட முயன்ற போது விமானத்திற்குள்ளே வைத்து கைது செய்திருக்கிறார்கள். அதே போல பல்வேறு தகவலின் அடிப்படையில, பல்வேறு குழுக்களின் அடிப்படையில இந்த கைது சம்பவமானது நடந்திருக்கிறது. நேற்று இந்த கொள்ளை நகைகளை மீட்க சென்ற போது முக்கிய கொள்ளையனான அந்த ஜாஃபர் நேற்று இரவு என்கவுண்டர் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.